எங்க பாரு அம்மா பாரு எங்க பிள்ளை பாரு எங்க பாரு மம்மி நாளைக்கு வந்துருவேன் சரி அழுவாம இருந்துக்கணும் ஓகேவா சமத்து பிள்ளை தானே என் பிள்ளை நான் போயிட்டு வந்துரு ஓகேவா அழுவ கூடாது நாளைக்கு காலைல வந்துருவேன் சரியா தங்கம். A few minutes later. இங்க பாருங்க எங்க போறோம் நான் வந்து குழந்தையில வந்து இந்த பிரைடல் மேக்கப்க்கு இப்ப செகண்ட் டைம் வர போறாங்க எங்க போறோம் அழுது கெஞ்சி கூத்தாடி வர பிரைடல் ஒர்க்குக்கு நம்ம இப்ப எந்த ஊருக்கு போறோம் எனக்கு தெரியுமா அப்புறம் எதுக்கு வந்த நீ வீட்டுக்கு போறியா நீ பேசினாதான் அவனை கூட்டு போவில்லைன்னா போற வழியே இறக்கி விட்டுட்டு போயிருவோம் அப்படியே இறங்கிக்கிறியா ரோட்லயே அக்கா தூக்கம் வரலையா உனக்கு திருவண்ணாமலை போற வரைக்கும் நீ முடிச்சுட்டே வருவியா நீ ஸ்கூல்ல இன்னைக்கு ஆனுவல் டே முடிஞ்சிருக்குல்ல முடிஞ்சதோட டான்ஸ் பண்ணிட்டு வந்து டயர்டா தானே இருக்க போதும் போதும் ஐயா போதும். வெல்கம் டு நஸ்லா ஆர்டிஸ்ட்ரி vlog. காரைக்கால்ல இருந்து திருவண்ணாமலை வரைக்கும் பிரைடல் ஒர்க்குக்காக போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஹினா வந்து கை குழந்தையா இருக்கும்போது 1 டைம் வந்திருக்கா. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ செகண்ட் டைம் நான் வந்தே தீர்வேன்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பண்ணி மேடம் வந்துட்டாங்க. ஒரு காரைக்கால்ல ஒரு தெருவில் வீட்டுல பக்கத்துல பேய் இருக்குன்னு சொன்னாங்க. சரி நம்பல பேய்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றது வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் குழந்தையா இருக்கும்போது நானும் எனக்கு அப்போ பேய் இப்போ நம்பிக்கைலாம் இல்லையா அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு வீடை பிடிச்சாச்சு பக்கத்துலேயே கிடச்சிச்சின்னு பிடிச்சிட்டு அந்த வீடு ஒரு வீடு அது வீட்டை ஒட்டியே இன்னொரு வீடு இருக்கும் ஓட்டு வீடு பழைய வீடு உள்ளே இடிஞ்சிருக்கும் அங்கே வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. பாருங்க மக்களே ரோட்ல ஒரு ஸ்ட்ரீட் லைட் கூட இல்ல இவங்க வந்து பேய் கதையை பத்தி பேசிட்டு வர்றாங்க. எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன ரோடு நம்ம கரெக்டா தான் போறோமா? ஐயோ வண்டி எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு நீ வேற பயப்பட ரோடு போக சின்னதாகுது ஆனா வண்டி எல்லாம் வருதே. ஒரு 5-6 நாள் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் ஆனா நைட் ஆயிட்டா என்ன ஆகும்னா நானே அண்ணன் ஹாலில் படுத்துப்போம் எங்க அம்மா தம்பி ரூம்ல படுத்துப்பாங்க. ரூம் ஹாலுக்கு ரொம்ப பக்கத்துல தான் ஒட்டியே தான் இருக்கும். ரொம்ப சந்து மாதிரி போகும் இந்த ரோடு இருக்குல்ல இதே மாதிரி தான் இருக்கும் வீடு ரூமு ஹாலு கிச்சனு கொல்லை அப்படி இருக்கும். நைட்ல வந்து தண்ணி சொட்டுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். சீலிங்கை பார்த்தா அங்கேருந்து சொட்டுற சத்தம் கேட்கும் ஆனால் தண்ணி அங்கே லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்கும். வந்து மறைச்சி நான் இறங்கி ஓடிடுவேன். நீங்க தான் வறுமை கலரம் போடுவீங்களா நீங்க போடுங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அப்போ லாங் பிரேக் ஃபர்ஸ்ட் போனது கள்ளக்குறிச்சி இதே ரோடு தான். ஆனா ரோடு இப்ப இன்னும் மோசமா இருந்துச்சு இப்ப ரோடு போட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஹினா வந்தா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த ரோட்ல நான் செகண்ட் டைம் வரேன் இப்பவும் ஹினா வரா பாருங்க. அதுதான் எனக்கு கோஇன்சிடென்ட்டா இருக்கு. தண்ணி சொட்டுற சத்தம் கேட்டுச்சு அப்புறம் என்னாச்சு தண்ணி சொட்டுறதுன்னா அப்படியே 3D எஃபெக்ட்ல கேட்கும். டிக் சிக் சல் சல் ஒரு மாதிரி ஒவ்வொரு சதமும் கேட்கும். நாங்களாம் முழிப்போம் என்னடா தண்ணி எல்லா பைப்பையும் போய் பார்த்துட்டு வந்துட்டு எல்லாம் ஆஃப்ல தான் இருக்கும். டேங்க்கும் லீக் கிடையாது அப்படியே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் போகும்போது ஒரு 2-3 நாள் போய் என்னாச்சு ஒரு 1 மணி நைட்டு ஒரு 12க்கு மேலதான் ஆரம்பிக்கும். ஒரே அழுகு உட்காந்து அந்த பேய் அழுவும். நான் யாரா அழுகுறா ரூமை போய் பாப்பா எங்க அம்மா சிரிச்சிட்டு பேசிட்டு இருக்கோம். வேற லேடிஸும் கிடையாது ஆனா பொம்பளை குரல் எனக்கு மட்டும் தான் கேட்கும். அதுக்கப்புறம் நான் சொல்லி 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 அவங்களும் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அழுதுகிட்டே இருக்கும் அப்படியே அழுகிற சுத்தமா கேட்கும். ஒட்டி இருக்கும் அந்த வீட்டை. அந்த வீட்டுக்கு வந்து ஒரு கதவு இருக்கும். அந்த டோரை வந்து அடைச்சு வச்சிருப்பாங்க அந்த வீட்டுக்கு போறது. அந்த வீட்டு தான் இடிஞ்சு பாலஞ்சு போய் கிடக்கும். அந்த வீட்டை காட்டுறேன் உனக்கு இப்பயும் இருக்கு அந்த வீடு. ஸோ அப்படியே அழுகிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்க பாப்பா வந்தார் பயணத்துல இருந்து. அவருக்கு அந்த நம்பிக்கைலாம் கிடையாது. எத்தனை வருஷம் இருந்தீங்க அந்த வீட்டுல? 1 மாசம். 1 மாசத்துக்கேவா? இல்ல அது ஓட 1 மாசத்துல உங்க பாப்பா பயணத்துல இருந்து வந்துட்டாரு கரெக்டா வந்துட்டாரு. வந்துட்டு எல்லாம் அன்னைக்கு நைட்டு ஏதோ ஒரு படம் விஜய் படம் செகண்ட் ஷோ போறோம். வீட்டுல வாச டோரும் பூட்டிட்டோம் கொல்ல கதவு பூட்டிட்டோம். பூனை எதுவுமே கிடையாது எலி கிடையாது எதுவுமே கிடையாது. சித்திமா வீட்டுல ஒரு கிளாஸ் டேபிள் இருக்கும் தெரியுமா டிவி வச்சிருக்கோம் முன்னாடி பஸ்ரியா மாமிட்ட கூட கொடுத்துச்சு ஞாபகம் இருக்கா? அந்த டேபிள்ல எங்க பாப்பா ஏறி நிப்பாரு உடையாது அது அவ்வளவு ஸ்ட்ராங். அது அந்த அதே மெட்டீரியல்ல ஒரு கிளாஸ் டேபிள் வந்து ஹால்ல இருந்துச்சு.
அது 3 பேர் ஏறினா கூட உடையாதுன்னு சொல்லுவாரு. சுக்கு நூறா நொடியும் கிடஞ்சி வந்து பாக்குறோம். என்னடான்னு பெரிய ஷாக்கு அது. எதுவுமே இல்ல வீட்டுல, அதை உடைக்கிற அளவுக்கு யாருமே இல்ல. ஹால் ஃபுல்லா குட்டி குட்டி பால்ஸ் அந்த ரோட்ல எல்லாம் ஆக்சிடென்ட் ஆனா கிடக்கும்ல, அந்த மாதிரி வீடு ஃபுல்லா. எங்களுக்கு அது ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல இருந்து எனக்கு என்ன ஆயிடும்னா 6 மணி, அந்த 5:30 to 6 அந்த டைம் ஆனாலே எனக்கு முடியெல்லாம் தூக்கி நின்றுடும் என் கையில. இல்ல சத்தியமா நடந்துச்சு. இந்த முடி அங்க ஆஃபே ஆகாது, 2 கையில அப்படியே தூக்கி நிக்கும் பயத்துல. அந்த வயசுல 15-18 இருக்கும். 6 மணி ஆயிட்டாலே நான் பக்கத்துல தான் கடை வீட்டுல இருந்து கடை வந்து 4 வீடு தள்ளி தான். வீட்டுக்கு போக மாட்டேன் 5 மணில இருந்து உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிருவேன். இதோட போனாலே எனக்கு ஏதோ பண்ணும். அப்புறம் பயம் தான். அது அந்த மாதிரி பண்ணுச்சு நெஜில. அது என்ன மட்டும் டார்கெட் பண்ணிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் படுத்து கிடக்குறேன் நானு, என் அண்ணன் பக்கத்துல. ரூம் கதவு மூடி இருக்கு. உள்ள எங்க அம்மா, எங்க வாப்பா, தம்பி உள்ள ரூம்ல படுத்திருக்காங்க. கதவு சாத்தி இருக்கு. நான் எந்திரிச்சு கதவை போய் அடிச்சுக்கிறேன், வேகமா போய் அடிச்சுக்கிறேன். என் தம்பி வந்து பேயா வந்து என் மேல உழுவுறான். ஆனா கதவு மூடி இருக்கு. கத்துன்னு கத்தி அப்படிதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. போய் ரூம்ல போய் படுத்துட்டேன், மட்டையாயிட்டேன். என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்புறம் எங்க வீட்டுல காலைல மேதி மில்ல ஒருத்தர் இருந்தாரு, ஓதி ஊத்துறதுக்கு. அவர்கிட்ட கூட்டி போய் உட்கார வச்சா, அந்த அளவு உட்கார வச்சாலே எனக்கு பயமா ஆயிடுச்சு. மூலையில போய் உட்காருங்கிறான். வந்து மயில் தொகை எடுத்துட்டு வந்தான். ஆஹா ஐயோ நமக்கு என்னமோ ஆயிடுச்சு, என்னமோ பண்ண போறாங்க, எல்லாத்துக்கும் ரெடி ஆயிடுறான்ட்டு அப்படியே ஏதோ ஓதி தண்ணி இருக்கிறாரு. போங்க சரியா போட ஒண்ணு இல்லைன்னு சொல்லி அமுச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன விடல. இதே மாதிரி நடந்து போற மாதிரியே இருக்கும், என்ன கூப்பிடுற மாதிரி இருக்கும். எனக்கு மட்டும் தான் தோணும். அது பயம் மனசுல பதிஞ்சிருச்சு. அந்த வீட்டுல இருக்குன்னு இன்னமும் இருக்குன்னு யார் வந்தாலும் 1 மாசத்துல ஓடிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 பேர்கிட்ட மாறிட்டாங்க. நான் சொல்ல மாட்டேன் அவங்கள்ட்ட எல்லாம், ஆனா அவங்களே காலி பண்ணிடுறாங்க. அதோட அப்படியே போயிட்டு இருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டேன். அதோட எங்க அம்மா சரி வராதுன்னு சொல்லி காலி பண்ணிட்டாங்க. அப்புறம் வரவங்க எல்லாரும் சொல்றது படுத்தா எந்திரிக்க முடிய மாட்டேங்குது, அப்படியே வச்சு அமுக்குது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கதை சொன்னாங்க. சொல்லி வச்ச மாதிரி என் பையனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கதை சொல்லும் போது ஓகே அந்த வீட்டுல இருக்கு அப்படின்னா, அந்த வீட்டை அவங்க விற்கவும் முடியல. விற்க மாட்டேங்குது. வாடகை இப்ப என்ன 4000 ரூபாய்க்கு அந்த வீடு ஃபுல் வீடு கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா யாருமே வர மாட்டேங்கிறாங்கன்னு. ஊர் ஃபுல்லா அது பேய் வீடா ஆயிடுச்சு. அது அந்த வீட்டுல நடந்ததெல்லாம் மறக்கவே மாட்டேன்பா. அது ஒரு பேய் தான் என்ன போட்டு சாவடிச்சிருச்சு. அவ்வளவுதான், கதை முடிஞ்சு. இதெல்லாம் நிஜமாவே உண்மையா நடந்த சம்பவமா? என்ன குடும்பத்துல யார்ட்ட வேணாலும் கேட்டுப்பாரு. இந்த பேய் கதையை கேட்டுட்டே நாங்க திருவண்ணாமலை வரைக்கும் வந்துட்டோம். காரைக்கால் இருந்து திருவண்ணாமலை 405 கிலோமீட்டர்ஸ். அன்னைக்கு திருவண்ணாமலையில் இயர்லி ஒன்ஸ் நடக்கிற ஒரு கோயில் ஃபங்க்ஷன், அது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ செம்ம க்ரௌடு, செம்ம டிராஃபிக்காகவும் இருந்துச்சு அந்த டைம். எங்கே பார்த்தாலும் பஸ், கார், ஆட்டோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட ஸ்பேஸே இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக க்ரௌடாக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ரீச் ஆகும்போது டைம் 2 o'clock ஆகிடுச்சு, மிட் நைட். ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணது ஈவினிங் போல் கிளம்பி நைட்டு போய் ரீச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10-11 ரீச் ஆகலாம். இந்த ஹினா வந்து அழுது ரொம்ப அழுதுட்டா. ஸோ அதனால அவளை சமாதானம் படுத்தியே ஒரு 2 மணி நேரம் போயிடுச்சு. அவள் கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால நாங்கள் 10 o'clock தான் கிளம்பணும். 10 o'clock கிளம்பி 2 o'clock ஆகிடுச்சு நாங்கள் ரீச் ஆகுறதுக்கு. மஹாலில் தான் எங்களுக்கு ஸ்டேயிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வர வரைக்குமே அவங்க வெயிட் பண்ணி எங்களுக்காக ரூம்ஸ்லேருந்து தேவையான திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு தான் அவங்க போய் தூங்கினாங்க. அவ்வளோ ஒரு கைண்டான ஃபேமிலி. ரொம்பவே கைண்டாக எங்களை பார்த்துக்கிட்டாங்க. நான் போய் நீங்கள் தூங்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க போனாங்களே. அண்ட் மார்னிங் இவங்க தான் நம்மளோட க்யூட் பியூபர்ட்டி பிரைட் அஃப்ரா. ஸோ ரொம்ப க்யூட்டான சமத்துக்குட்டி. அவங்கக்கிட்ட பேசிகிட்டே நான் வந்து ஓகே, ஏன்னா ஃபஸ்ட் டைம் மேக்கப் பண்ணுறாங்க, இது வரைக்கும் அவங்க ஃபேமிலியில் மேக்கப்பே பண்ணதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தால அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்துட்டே நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் நான் ரொம்ப பயந்தது ஹினாக்கு தான். ஐயோ மார்னிங் எந்திரிச்சு என்ன பண்ணுவான்னு தெரியலையே, டிஸ்டர்ப் பண்ணிட்டானா என்ன பண்ணுறதுன்ட்டு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். பட் ஆனால் என் பொண்ணு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸுமே பண்ணலை. அழகாக எந்திரிச்சிட்டு பேசாமல் படுத்துக்கிட்டா, எதுவுமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே பண்ணலை. அவள் பாட்டுக்கு அவள் விளையாடிட்டு இருந்தா.
மேக்கப் முடிச்சுட்டு இப்போ ஹேடும் வந்தாச்சு. ஸோ என்னோட விஷ் தான் ஹேடும் வந்து உங்கள் விஷ் படியே நீங்கள் பண்ணிவிடுங்க சிஸ்டர் அப்படின்ட்டாங்க. மேக்கப்பில் அவங்க வச்ச ரிக்வஸ்ட், எங்கள் பொண்ணுக்கு வந்து ஃபேஸ் கட் மட்டும் மாறிடக்கூடாது மேக்கப் பண்ணி, அது மட்டும் நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்க, இது வரைக்கும் மேக்கப்பே பண்ணதில்லை, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அதுதான் ஃபஸ்ட்டு அவங்களோட பெரிய ரிக்வஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபைனல் லுக் நீங்களே பாருங்கள். என்னோடய ஒர்க் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேஸ் கட் சேஞ்ச் ஆகுறது, ஃபேஸை மெச்சூர்டாக காமிக்கிறது, இந்த மாதிரி என்னோட ஒர்க் வந்து இருக்கவே இருக்காது. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ உங்களை நீங்களாவே காமிப்பேன், அதுதான் என்னோட ஸ்பெஷலே. செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. எப்படி இருக்காங்க? மாஷாஅல்லாஹ் சூப்பரா இருக்காங்க. அஃப்ரா வந்து இப்போ ஈவெண்ட்டுக்காக கூட்டிட்டு போறாங்க. ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. டெக்கரேட்டிவ்ல இருந்து அந்த என்ட்ரியில இருந்து எல்லாமே, ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாமே ரொம்பவே அழகா பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்க வந்து என்கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்பவுமே ஈவெண்ட் வந்து முடிச்சதுமே கிளம்பிடுவேன், என்னோட ஒர்க் முடிஞ்சது நான் கிளம்பிடுவேன். பட் அவங்க வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. அஃப்ராவுமே ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டா, அக்கா நீங்க சாப்பிட்டுட்டு தான்க்கா போகணும், நீங்க இருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரி அவங்க சொன்ன ஒரு வேர்ட்காக சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெயிட் பண்ணேன். அண்ட் ஈவெண்ட்டுமே ரொம்ப அழகா போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ஃபுட்டு சர்வ் பண்ணது அந்த எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு, ரொம்ப அழகா இருந்துச்சு, நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபைனலி நாங்களும் வந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டோம். நல்லா சாப்பிட்டுட்டோம். ஃபுட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது அவங்க ஸ்டேஜ்க்கு வந்து கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கைண்டான ஃபேமிலி, அவ்வளோ கைண்டாக இருந்தாங்க. இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதில் நான் ரொம்பவே ஹாப்பி. என்னோட ஒர்க் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்காக நான் கண்டிப்பாக வருவேன். உங்கள் விஷ் படியே உங்களை நான் ரெடி பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.